இட்லி வச்சுக்கோமா. என்ன அபிஷா, என்ன சத்தம்லாம் இட்லியை முழுங்கிட்டு இருக்க? ம், சரி அப்போ பாடு பேசாட்டி. ம், அம்மா நல்ல சட்னி அரைச்சி கொடுத்துருக்காங்க. காரா சட்னியும் பொரியல் சட்னியும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? ம், உங்க ஊர்ல அப்படி இருந்தது இல்லையோ? என்னமோ தேங்காய் சட்னி மட்டும் வைப்பாங்க. அப்படியா? காரா சட்னி வைக்க மாட்டாங்களா? பார்த்துக்க, மிச்சம் பண்ணியிருக்காங்க உங்க அம்மா. ம், இது கூட இன்னும் கொஞ்சம் சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணோம்னா இதை விட சிறப்பாக இருக்கும் இல்லை? இங்கே வெறும் தேங்காய் சட்னி தானே சாப்பிட்ருக்கேன், உனக்கு இதுவே அது இல்லை. தைப்பொங்கல் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லியாச்சா? எப்ப சொல்லல, ஆ இப்ப நான் சொல்றேன். சொல்லு. எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அம்மா மேல பக்திய வச்சுக்கோங்க. அம்மா எந்த நிலையில இருந்தாலும் வந்து காப்பா, துணையா இருப்பா. அம்மாவை நம்புங்க. நன்றி. எல்லாரும் நாகபுரம் வாங்க, இட்லி சாப்பிடுவோம். எல்லாரும் நாகபுரம் வாங்க, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மாவோட அருளை நிறைய பெறலாம். இங்க கூட அன்னைக்கு நேர்ல பாத்திருப்பீங்க, அம்மா எப்படி அழகா ஒளி வடிவத்துல காட்சி கொடுத்தாங்க. வாங்க, இப்படி ஒரு கோயில் கலியுகத்துல இருக்குது, வந்து எல்லாரும் கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். அம்மாவை கோயிலுக்கு வாங்க, அம்மாவை தரிசனம் பண்ணுங்க. என்ன உனக்கு அருள் இறங்கிடுச்சா? வருது, அதுவா வருதா? நீ இப்படி பேசுறீங்க நம்ம பார்த்தது இல்லையே. ஒரு நேரம் வருது. சரி, மகிழ்ச்சி, வர நேரம் மகிழ்ச்சி. அவ்வளவுதானா? முடிச்சுக்கலாமா? வாழ்த்து சொல்லியாச்சா? நன்றி சொல்லு. எல்லாருக்கும் நன்றி. சூப்பர்.